வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆர்எம் ஹவல்ஸ். அப்பவும் சரி, இப்பயும் சரி, எப்பவுமே நம்ம பெண்கள் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அது செலவா இருந்தாலும் சரி, சிரமங்களா இருந்தாலும் சரி, ஸோ அதை கஷ்டமே பார்க்காம நம்ம எல்லாம் நல்லா பண்ணுவோம். ஆனா அந்த வகையில நம்ம இந்த ஜெனரேஷன்ல நிறைய கெமிக்கல்ஸ் தான் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கடந்த 30 வருடங்களா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்எம் ஹெர்பல்ஸ் நம்ம பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஹெர்பல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 30 வருடங்களா இப்படி ஒரு நல்ல பிராண்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆரம் ஹெர்பல்ஸோடைய ப்ரிப்பரேட்டர் டாக்டர் ராஜா முரளி அவர்களை தான் உங்க கூட சேர்ந்து நானும் இன்டர்வியூ பண்ண போறேன். வாங்க நேர்களே, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், வணக்கம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் 96ல ஒரு தொழில் முனைவராக ஸ்டார்ட் பண்ண ஆர்எம் ஹெர்பல்ஸ் மூலமாகவே இன்னைக்கு ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க. ஸோ இந்த அழகான ஒரு ஜேர்னி, இந்த கிராஃப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுல மறக்க முடியாத அந்த நினைவுகள் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. நிறைய ஒரு 40+ நிறைய கால்ஸ் வரும். யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனையை சொல்லி பேரண்ட்ஸ் ஓகே அவங்க என்னன்னா நிறைய பேர்கிட்ட அந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ என் பொண்ணு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி போகும்போது டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீல பிலோ த நீ ஹேர் எல்லாம் இருக்கு, அதுக்கு போனா ஹேண்ட் ஃப்ரெஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அது இல்லாம வேக்சிங்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர். ஆஃப் கோர்ஸ் எல்லாமே பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். அண்ட் பெயின்ஃபுல்லோட இல்லாம அது என்னன்னாக்கா, முதல் தடவை நீங்க பண்ணினதுக்கும் அடுத்த தடவை பண்றதுக்கும் பார்த்தா இட் வுட் ஹவ் பிகம் திக். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட டாக்டரும் சிவாஸ் இந்த லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிவைடர்ஸ் பினஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு நம்ம ஏதான ஒண்ணு பண்ணணும்னு, அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. அது வரத்துக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் வரத்துக்கு கரெக்டான இதுல கொடுத்து சர்வேக்கு கொடுத்து அது ரிசல்ட் தெரிஞ்சு நம்ம கவுண்டர்ல வைக்கணும்னா அதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். ஏன்னா நீங்க வொர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ஒரு ப்ரீ ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஆனா பார்த்து கொடுக்கணும்ல. அது கரெக்டான they have to give me the feedback இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்மளோட இந்த ஆரம் ஹெர்பல்ஸோட இந்த ஹேர் ரிமூவல் பேக் நம்ம ஜஸ்ட் பேக்கா போட்டு ரிமூவ் பண்றச்ச ஹேர் ரிமூவ் ஆயிடும் இல்லீங்களா? இட் இஸ் நாட் ரிமூவர். அதோட பேர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் வீக்கனிங் பவுடர், ஹேர் வீக்கனிங் பவுடர் ஃபார் விமன். ஓகே, அந்த பேர் வைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னன்னு பேர் வைக்கிறது. It doesn't remove பண்ணானா it is growing again, so it should not be a remover. But it should solve the problem. But how come it's possible? அது 1 year ஆச்சு. Okay, but it slowly. இப்போ நீங்க வேக்சிங் பண்ணிக்கலாம், ப்ளீச் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க பண்றத பண்ணிக்கோங்க. பட் யூ வில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். எப்படின்னா ரிசல்ட் எப்படின்னா, the duration between one wax and another wax will become more. Okay. So இந்த மாதிரி இது எல்லாமே வேக்சிங் த்ரெடிங் பண்ணினவங்களுக்கு, பண்ணாதவங்களுக்கு இட்ஸ் a குயிக்கா ரிசல்ட்ஸ் காமிச்சிடும். சரி, ஓகே மேம், நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஹேர் வீக்கனிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு ஒரு 1 இயர் ஃபார்முலேஷன்ஸ் ப்ரொசீஜர்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ரைட் ஃப்ரம் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், அது ஒருவேளை சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குதோன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய பிஹெச்டி ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது I was not a PhD. ஓகே, சோ அதுக்கப்புறமா எதுக்கு நான் இத பண்ணேன்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வரும்போது எல்லாமே லீகலைஸ் பண்ணிட்டேன். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் ஃப்ரம் MSME. MSMEல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் MSME ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லைசன்ஸ் ஒன்று இருந்தது டு ஸ்டார்ட் வித். அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லைசன்ஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் யூ ஷுட் கோ டு MSME. அந்த மாதிரி டைம்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சு MSME பண்ணணும். MSME பண்ணிட்டு அதுலயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பட் அதுலயே நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கு, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல நிறைய இப்போ ட்ரேடர்ஸ் லைசன்ஸ், ஆமா, லைசன்ஸ் நிறைய, அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி பில்லிங், கமர்ஷியல் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ரெஜிஸ்டர்ட் மெத்தட்ஸ் ப்ராப்பர்லி பண்ணின அப்புறமா தான்
நம்ம வந்து ஐ கேன் சே தட் ஐ கேன் பிராண்ட் இட். ஓகே. அதுக்கப்புறமா தான் நம்ம பிராண்டிங்கிறதே நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தென் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ். ஓகே. அந்த சமயத்துல ஐ யூஸ் டு கோ டு தர்மபுரி பாலிடெக்னிக், சம் பேங்க்ஸ், அங்க அவங்க நடத்துற இதுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்னு பார்த்தா அவங்களுக்கு யாரையும் அப்ப கிடைக்கல. ஸோ தே யூஸ் டு கால் மீ. அதே மாதிரி வந்து நிறைய மேகசின்ஸ்ல ரைட் அப் பண்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியாத மேகசின்ஸ்ல எப்படி வந்து ரிப்போர்ட்டர் வந்து நம்மளை கண்டுபிடிச்சு வருவாங்க இப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் நான். பட் அதெல்லாம் தாண்டி 96லயே வந்து ஒரு புக்லெட் அழகுக்கு 60, அவங்க வந்து 60 டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க ஒரு ரிப்போர்ட்டர். அழகுக்கு 60ன்னு ஒரு புக்லெட்டே பண்ணி, see you won't believe, அந்த கோகுலம் கதிர்ங்கிறது 3 தடவை திருப்பி அந்த வீக் இது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வாங்கி அந்த இதுக்காகவே அந்த புக்கை பர்టిక్యులரா அந்த ஒரு பார்ட்காக மேகசின் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இஷ்யூ நிறைய தடவை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரியாத விஷயமா இருந்தது. ஓகே, ஸோ பீப்புள் ஆர் அக்செப்டிங் மீ அப்படின்ற ஒரு தைரியம் வருது. இந்த மாதிரி சின்னதா நடக்க சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? மோட்டிவேஷனை விட நிறைய பண்ணணும்னு அதுதான் ஒரு உந்துதல்ங்கிறது. பிஹெச்டி பண்ணணும்னு எதுக்கு வந்ததுன்னா இப்ப நிறைய பண்ண போறோம், அதனால நம்ம ரொம்ப வேணும். அத்தாரிட்டேட்டிவா ஒண்ணு சொல்லறதுக்குன்னா ஆத்தென்டிசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அதனால ஐ டிட் இதே சப்ஜெக்ட்லயே பண்ணினேன். ஓகே. Screening and development of a herbal product for various types of skin. That was my paper. Paper presentation அதுல தான் பண்ணேன். So இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு turning point and then it was a very big happiness for me. Super. இது செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய புக்ஸ்ல மங்கையர் மலர் அப்பெல்லாம் தொடராவே வந்துட்டு இருந்தது. பெண்மணிங்கிறது வந்து மறைந்த அனுராதா ரமணன் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா மலர்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாட்டி நிறைய கேட்டாங்க. மலர்கள் பத்தி சொன்ன உடனே எல்லா ப்ராப்பர்ட்டியை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்கள நான் கேட்டேன், இதுக்கு என்ன நீங்க டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டேன். ஓ அப்படின்னு சொல்லி உடனே டைட்டில் எப்படி வந்ததுன்னா சிரிக்கும் மலர்களுக்கு பின்னால் டைட்டில். அது இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் எனக்கு வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாமும் சேர்ந்தது தானே ஆரம் ஹெர்பல்ஸ் வந்து நம்ம டெவலப் கண்டிப்பா முடியறது. இல்லைன்னா இது மாதிரி ஒரு டைட்டிலே வச்சு நம்மள திருப்பி வச்சு பண்ணிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து நிறைய அவங்க பெண்மணிலே நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்தது. மங்கையர் மலர் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அவள் விகடன்ல தொடர்ந்து 6 வருஷம் 6 years அது வந்து பழகிய பொருள் அழகிய முகம் அப்படின்னு அவங்க டைட்டில் கொடுத்தாங்க. அந்த பழகிய பொருள் அழகிய முகம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா உங்க வீட்டுல டெய்லியில யூஸ் பண்ற ஒரு பொருள். அதாவது கிச்சன்ல இருக்க ப்ராடக்ட் வச்சு எப்படி அழகாக்கலாம் மாத்துறது. சூப்பர். அது வந்து ஒரு 6 yearsன்றதுனால அது முடிஞ்ச உடனே that became அது வந்து விகடன் பப்ளிஷர்ஸ்ல ஒரு புக்கா வந்தது. கண்டிப்பா. ஸோ நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு நீங்க வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஓகே நேயர்களே, கண்டிப்பா இன்னைக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய www.rmherbals.in நம்ம ஆரம் ஹெர்பல்ஸோட நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. மறக்காம அதை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.